ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்என் ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஆரி கிளாஸ் 2ல் நெட் கிளாத்தில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு நெட் கிளாத் எடுத்துக்கோங்க. நான் ஏன் இந்த நெட் கிளாத் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, கீழே கொடுக்குற நூல் எப்படி ஊசிலேருந்து மேலே இழுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக தெரியணுன்றதுக்காக நான் இந்த நெட் கிளாத்தில் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். டபுள் ஸ்டாண்ட் சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. அதை முடிச்சு போட்டுக்கலாம். 2-3 முடிச்சு சேர்த்து போடுங்க, நல்ல பெருசாக கிடைக்கும். உங்களுடைய நடு விரல்லையும் கட்டை விரல்லையும் நூலை பிடிச்சிக்கோங்க. அதை அப்படியே ஆள்காட்டி விரல்லேருந்து கீழே இருந்து எடுத்துகிட்டு அதையும் பிடிச்சிக்கோங்க. இதுதான் த்ரெட் ஹோல்ட் பண்ணுற மெத்தட். நடு விரல்லையும் கட்டை விரல்லையும் பிடிச்சிட்டு கீழே ஆள்காட்டி விரல்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். எந்த டைரக்ஷனை நோக்கி நம்ம போகிறோமோ அந்த டைரக்ஷனை நோக்கி தான் ஊசியோட முனையும் இருக்கணும். இப்போ பாருங்கள், 90 டிகிரியில் இன்சர்ட் பண்ணுங்கள். நூலை கரெக்டாக ஊசியில் மாட்டி மேலே இழுங்க. நூல் மேலே வந்ததும் ஃபுல்லாக இழுத்துட்டு உங்கள் கையை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு பாப்ளினில் போட்டு காட்டியிருப்பேன். அது க்ளீனாக இருந்திருக்கும். அதே மாதிரி ப்ரொசீஜரில் கரெக்டாக ஊசி மேலே வரும்போது ஊசியும் கிளாத்தும் கரெக்டாக சேர்கிற இடத்துல ஒரு டேர்ன் பண்ணிவிட்டு அகைன் டேர்ன் பண்ணணும். பாருங்கள், ஒரு டேர்ன் இன்சர்ட் பண்ணுங்கள், நூலை மாட்டுங்க, டேர்ன். இதுதான் பேசிக் ஸ்டிச்சோட ப்ரொசீஜர். நல்லா பாருங்கள், கரெக்டாக துணியை மீட் பண்ணுற இடத்துல ஒரு டேர்ன் பண்ணிவிட்டு அகைன் நேராக பொசிஷனுக்கு கொண்டு வந்துடணும். இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இன்சர்ட் பண்ணுறோம், நூலை கரெக்டாக மாட்டுறோம். நூல் மாட்டினதுக்கப்புறம் மேலே வரும்போது ஒரு டேர்ன் பண்ணணும், அகைன் பொசிஷனுக்கு போகணும். மாட்டணும், டேர்ன் பண்ணிவிட்டு பொசிஷன். நீங்கள் டெய்லி இதை கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா செயின் ஸ்டிச்சுக்கும் எல்லா ஆரி ஸ்டிச்சுக்கும் இந்த ஸ்டிச்சு தான் பேஸ். ஸோ இதை கண்டிப்பாக கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஸ்பீட் ரொம்பவே அதிகமாக வரும். இதை கண்டினியூ பண்ணிட்டேன். எண்ணாட் போடாமல் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் இப்போ நான் ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஊசியோட டைரக்ஷன் பார்த்திங்கன்னா என்னை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்குது. ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுறோம், நூலை கரெக்டாக மாட்டுறோம், மேலே வரும்போது ஒரு டேர்ன் பண்ணிவிட்டு அகைன் பொசிஷன். கரெக்டாக இன்சர்ட் பண்ணுங்கள், நூலை மாட்டுங்க, மேலே வரும்போது ஒரு டேர்ன் கொடுத்து பொசிஷன். இதை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக எண்ணாட் போட்டு முடிச்சிக்கலாம். எண்ணாட் எப்படி போடுறதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.